நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எப்பவுமே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு விஷயத்த நெனச்சு, செயல்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? அதே நேரத்தில இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த யோசிப்பாரு, உடனே செயல்படுத்துவாரு. ஆனா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளோ வருடமானாலும் அந்த யோசனையிலே தான் இருப்போம். அப்ப அந்த யோசனை அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து செயல் வடிவமா மாத்தணும்? அதே நேரத்தில ஒரு சிலர் மட்டும் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, உடனே செயல்படுத்துறாங்க. அதில வெற்றியும் பெறுதாங்க. அப்ப யோசனை மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாதா? அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம், உரிய விளக்கத்தோட. அதாவது யோசனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். புது புது ஐடியாக்கள் வந்து நீங்களும் சரி, நானும் சரி எல்லாருக்குமே வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்களே கண்கூடா பார்த்துருப்பீங்க. உங்க மனசுலயே ஒரு தொழில பத்தி யோசிச்சிருப்பீங்க. இல்ல ஒரு வெ ட் காம்படி என்ன போட்டித் தேர்வா இருக்கட்டும், அத பத்தி யோசிச்சிருப்பீங்க. நாம வந்து இந்த எக்ஸாம்ல வெற்றி பெறணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து உங்க மனசுல அது தோணியிருக்கும். ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு வேக்கன்சி கால் ஃபார் வந்த உடனேயே மனசுல நெனச்சிருப்பீங்க. நாம இதுல வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, அங்க உங்கட்ட வந்து செயல் இருந்தா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அப்ளை பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதுக்காக இறங்கி வேலை செய்யணும். அது என்ன வேலை செய்யணும்? டெய்லி உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள படிக்கணும். அப்போ மனசுல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைய உருவாக்கணும். அப்ப இந்த மாரியான விஷயங்கள பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அப்ப நம்ம தொழில பத்தி நெனச்சுக்கிட்டே இருப்போம். மனசுல வந்து இந்த தொழில் பண்ணலாமா? நம்ம இத பண்ணி ஜெயிச்சிரலாமா? அப்படின்லாம் நெறைய கற்பனை உலகம் எல்லாத்துலயுமே நம்ம இறங்கி மனசுல நெனச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா, அதுல வந்து இறங்கவே மாட்டோம். யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்ப அந்த யோசனை அப்படிங்கிறது நமக்கு வந்து வெற்றிய தேடி தராது. நம்ம காலம் முழுக்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனா, ஒரு சிலர பாருங்க, யோசிப்பாங்க, உடனே களத்துல இறங்கிருவாங்க. அவங்கள தான் நம்ம செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த செயல் வீரர்கள் எத பத்தி யோசிப்பாங்க அப்படின்னா, அதுல வந்து தோல்வியோ, வெற்றியோ எத பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. வெற்றிய ஒண்ண குறிக்கோளா வச்சிருப்பாங்க. இல்ல முதல்ல களத்துல இறங்கிருவாங்க. இறங்கிட்டு அத பத்தி செயல்படுத்துறதுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் செயல்படுத்தி வெற்றியும் கண்டுருவாங்க. ஆனா, இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தயக்கத்திலே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஐயய்யோ! இத செஞ்சுட்டோம், நம்ம இதுல இறங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால வெற்றி பெற முடியுமா? இல்ல நம்ம வெற்றி பெற முடியலன்னா, பக்கத்துல இருக்கவங்க நம்மள கேலி பண்ணுவாங்களா? நம்மள விமர்சனத்துக்கு ஆளாவோமா? அப்ப நமக்கு அது அவமானமா இருக்குமே அப்படின்லாம் நினைப்போம். அப்போ அந்த இடத்துல பயம் வந்துரும். நம்மளால வெற்றி பெறவே முடியாது. ஒரு செயல செய்யவும் முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த மட்டும் மனசுல உருவாக்கணும் எப்பவுமே. அதாவது ஒரு யோசனைய மனசுல வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து செயல் வடிவம் உடனே குடுத்தாகணும். இல்ல அப்படின்னா, நம்ம வந்து தயக்கத்திலே தான் இருந்துகிட்டு இருப்போம். இதுல முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். இல்ல நம்ம வந்து இந்த தை போய் அதுக்கப்புறம் வந்து வரட்டும், சித்திரை பிறக்கட்டும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க வந்து வெற்றிய அடைய முடியாது. அந்த செயல செய்யவும் முடியாது. அப்ப வெற்றி பெறுதவங்க அந்த செயல் வடிவத்த முழுமையா வெற்றி அடைந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 100% பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதாவது ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு நினைக்கும்போது, அங்க வந்து நெறைய தவறுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தும்போது, அங்க பிழைகள் இருக்கத்தான் செய்யும். தடைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அத எல்லாத்தையுமே அந்தந்த நேரத்தில எதிர்கொண்டு, அத வந்து செயல்படுத்துவாங்க. அவங்க தான் வெற்றி பெறுதாங்க. இல்ல நம்ம இறங்கறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருமோ, பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு நம்ம ஒரு தயக்கத்திலே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால அங்க வந்து எந்த ஒரு வெற்றியும் பெற முடியாது, அடைய முடியாது. ஏன்னா, எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது தான் சொன்னாரு. என்னன்னா, நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நெனச்சா, இப்ப வந்து முதல்ல ஆழம் பார்ப்பேன். முதல்ல ஒரு கால வந்து தரையில வச்சுக்குவேன். இன்னொரு கால வந்து அந்த தண்ணிக்குள்ள விட்டு, அந்த தண்ணியோட ஆழத்த பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு, இவரால எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெற முடியாது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கால வந்து தரையில வச்சிருக்கிறாரு. இன்னொரு கால தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த கால் எந்த அளவுக்கு போகும், அவருக்கு அந்த ஆழத்த அவரால முழுமையா கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. 2 காலையும் உள்ள இறக்கணும். தண்ணிக்குள்ள இறங்கி பார்த்தா தான் அதோட ஆழம் தெரியும். இது வந்து நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு அந்த மாரி பண்ணிறாதீங்க. அதனால தான் இதில வந்து எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு சந்தேகத்தோட ஒரு முடிவு எடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அதில வெற்றி பெற முடியாது. அதே நேரத்தில இந்த திருமணம் இந்த மாரி விஷயத்தில ஒரு நண்பர் இருக்காரு. அவர் என்னன்னா, அவருக்கு வயசு இப்ப கிட்டத்தட்ட 40 தாண்டியாச்சு. இருந்தாலும் அவருக்கு திருமணம் ஆகல. ஆனா அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில பொண்ண எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்டின்னா, பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும், அதே நேரத்தில வசதியா இருக்கணும், எல்லாம் அப்படி அவங்க பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். அதே நேரத்தில அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இல்ல பொண்ணுட்டயே பேசுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணும்.
அதாவது இந்த இடத்துக்கு தான், இந்த கோயிலுக்கு தான் போணும், இந்த இத்தனை குழந்தை நம்ம பெற்றுக்கணும், அந்த குழந்தைய இப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சில திட்டங்கள் முன்னகட்டியே வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒப்பந்தம் மாதிரி போடுறாரு. பொதுவாக வந்து தொழில்களுக்கு தான் ஒப்பந்தம் போடுவாங்க. திருமணத்துக்கு அவர் ஒப்பந்தம் போட்டதுனால அவருக்கு வந்து கல்யாணம் கூடாமலே போயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு மனசில் என்ன நினைக்கும், இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுலாம் வாழ முடியாது, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அதில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு அன்பு புரிதல் இருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். அதை அவர் தவற விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வருத்தப்படுதாப்புல. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு கோல்டன் விதி ஒரு 3 இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 2 நிமிட விதி. எதையுமே ஒரு தொடங்கிருங்க. தொடங்கிட்டு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு செயல்படுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துடும். இன்னொன்று தயக்கம். இந்த தயக்கத்தை வந்து தூர தூக்கி எறிங்க. தயக்கம்னு ஒன்று இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று வலி, அவமானம், ஏமாற்றம், வறுமை, ஏழ்மை இது எதுவாக இருந்தாலும் சரிதான். அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் பாட்டு முன்னேறி போங்க. அந்த வலி, அவமானம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் தேடி தரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வெற்றி எப்போவுமே கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம வந்து அடுத்த வருஷம் பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம். இப்போ இன்னைக்கு கணம் அதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதனால் என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலையுமே தயக்கத்தையோ இல்லை ஒரு பின்வாங்கணும், இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களால் செயல்படுத்த முடியாது. அதனால் ஒரு செயல் வீரனாக இருக்குன்னா துணிஞ்சு களத்தில் இறங்குங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாரதை பார்த்துக்கலாம். பயமாக அதெல்லாம் தூக்கி தூர கடாசுங்க. அப்போ நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களோட ஆழ் மனசுலேருந்து சிந்திங்க. எப்போவுமே அதுதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆழ் மனசுலேருந்து நீங்கள் சிந்திச்சு ஒரு விஷயத்தை முடிவெடுங்க. நான் கூட இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஆழ் மனசுலேருந்து தான் விஷயங்களை இப்படி பேசணும், போல்டாக பேசணும், சின்ன தயக்கம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக துணிச்சலோட இறங்கி வீடியோ பேச ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நாளைக்குன்னு இல்லை, இப்போவே ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முடிவெடுங்க. கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.